அவங்க ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. நான் இன்னைக்கு வெளியில என்ன நடக்குது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெல்லி பக்கத்தில் அந்த என்ட்ரன்ஸ்குள்ளாடி வந்துட்டோம். திங்கக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு ட்ரெயின் எங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து. அதுக்கப்புறம் நாங்கள் சென்னையில் வந்து இறங்கி சென்னை டு ஓடி ஓடி வந்தோம். ஏன்னா அந்த ட்ரெயின் ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்துருச்சு. குருவாயூர் எக்ஸ்பிரஸில் வந்தோம். கொஞ்சம் லேட்டானதுனால அடுத்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், இது நாங்கள் இப்போதைக்கு இதில் இருக்கிறது வந்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். அதை வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஓடி ஓடி வந்து எப்படியோ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உள்ளாடி உட்காந்துட்டோம். அந்த மாதிரி கடவுள் கிருபையில் வந்து சேர்ந்தோம். அதிலிருந்து நாங்கள் செவ்வாய் திங்கக்கிழமை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு 9:30க்கு அந்த ட்ரெயினை விட்டு 9:15 ஆகிடுச்சு. குருவாயூரை விட்டு இறங்கி அதுக்கப்புறம் 10 மணிக்கு அந்த ட்ரெயின் எடுப்பாங்க, தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். இப்போ நாங்கள் இருக்கிறத இதில் வந்து சேர்ந்தோம். உடனே வந்து அடுத்த ட்ரெயினில் ஏறியாச்சு அந்த நாள் ராத்திரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமையும் அதில் தான் இருக்கோம். செவ்வாய்க்கிழமை ராத்திரி இதில் தான் தூங்குகிறோம். புதன்கிழமை காலையில், இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து புதன்கிழமை காலையில் எடுத்துகிட்ருக்கேன். 6:30 மணின்னு சொன்னால் எங்களை கொண்டு விட்டுருவாங்க. டெல்லியில் வந்து சேர்ந்துருவோம் கரெக்டாக. இந்த ட்ரெயின் ஆனால் கரெக்டாக கொண்டு எங்களை சேர்த்தாங்க. 6:30க்கே பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குதுன்னு. இது ஜூன் மந்த்து 12, டேட்டு வந்து 12. காலையில் இவ்வளோ வெயில் இருக்குது. ஜூன் மந்த்து மே ஜூனில் நல்ல வெயிலாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் ஊருக்கு வரோம். பிள்ளைங்களுக்கு ஏன்னா ஸ்கூல் வந்து பொண்ணுக்கு 21 ஓப்பன் ஆகதாக இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு லீவு முடிஞ்சதுனால நாங்கள் வந்துகிட்டே இருக்கிறோம். கரெக்டாக வீட்டில் போய் சேரதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் அவ்வளோ நேரம் ஆகும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சீக்கிரமே வீட்டில் போய் சேர்ந்துடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது டெல்லி பக்கத்தில் வந்துட்டதுனால அந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அகலமாக இருக்கும். அந்த தண்டவாளம்லாம் ரொம்ப போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். ட்ராக்கெல்லாம் நிறைய இருக்கும். அதை தான் பார்க்குறீங்க. அப்புறமாட்டு சொன்னால் இது வந்து நிஜாமுதீன் சொன்னாங்க. நிஜாமுதீன் சொன்னால் நிறைய நம்ம தொழுகை பண்ணக்கூடிய இடம் நிறைய கட்டியிருக்காங்க. அது பார்க்க முடிஞ்சுது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வேலை செய்கிறவங்க, அந்த ரோட்டு சைடில் வேலை செய்கிறவங்க அங்கேயே டென்ட் போட்டு அதிலே குடியிருக்காங்க. அவங்க வேறு ஊரை சேர்ந்தவங்களாம் இருக்கலாம். அங்கே டென்ட் போட்டு அந்த வேலைக்காக இங்கே வந்து இருக்காங்க பாருங்கள், பாவம். அதுக்கப்புறமா நான் எடுக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த செவரு ஓரத்தில் நல்ல பெயிண்டிங் வரைஞ்சி போட்டிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குது தெரியலை, க்ளீனாக இருக்கா தெரியலை. ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பெயிண்டிங் நிறைய இடமா வரைஞ்சி போட்டிருந்தாங்க. எல்லாம் நான் வீடியோ எடுக்கலை. எல்லாம் வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கும் போர் அடிக்கும். இந்த பெயிண்டிங்கெல்லாம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் இதெல்லாம் எடுத்தேன். அப்புறமாட்டு டெல்லியில் போய் சேர்ந்ததும் வீட்டுக்கு கிளம்பி போனது அவ்வளோதான் எடுத்திருப்பேன். எல்லாம் ரோட் சைடில் உள்ளது எல்லாமே நான் போடலை. வீட்டுக்குள்ளே போனது, வீடு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரோட்டு சைடில் எவ்வளோ மரங்கள்லாம் வளர்க்குறாங்க, அதை இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஆறரைக்கு வெயில் வந்துச்சு. நியூ டெல்லி வந்தாச்சு. நாங்கள் இறங்க போகிறோம். இறங்க போகிறதுக்கு அது நிற்க போகிறதுக்கு முன்னாடியே கூலி அவங்கெல்லாம் வந்து நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு போகவான்னு கேட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் நாங்களே தூக்கிட்டு போயிட்டோம். நிறைய லக்கேஜ் இல்லை எங்ககிட்ட.
ஒரு 2 பேக்கு, ஒரு அட்டை பெட்டி, அப்புறம் இந்த குட்டி குட்டி பேக்கை பிள்ளைங்களே தூக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி 2-3 பேக் இவ்வளோ தான் வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள் 2 பேர் வெயிட்டிங்கில் நிற்காங்க நான் தூக்கிட்டு போக வேணும். அவங்க அப்பா நானே தூக்கிட்டு போயிருந்தேன்னு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் போனாங்க. சின்ன சின்ன பேக்கு தானே, நாங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.